170 வருஷம் பழமையான இந்த ஜூ நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற இந்த ஜூக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். மியூசியம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. இந்த மியூசியத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஜூ இருக்கு, அது போக பார்த்தீங்கன்னா நேப்பியர் மியூசியம், நேச்சுரல் பார்க் ஒன்று இருக்கு, அது போக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அது போக பார்த்தீங்கன்னா பிளே ஏரியாஸ் நிறைய விட்டுருக்காங்க இந்த இடத்துக்கு. திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா மியூசியத்தோட என்ட்ரி பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு மட்டும் என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஜூக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஜூவில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, 5லேருந்து 12 வயசு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வாங்குறாங்க. மீதி இருக்கிற குழந்தைகளுக்கு ஃப்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸ். வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 யூஸ் வாட்டர் பாட்டில் உள்ளே அலௌட் கிடையாது. நூற்றாண்டு பழமையான இந்த ஜூ தான் நம்ம இப்போ விசிட் பண்ணியிருக்கோம். இந்த ஜூ திறந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1857 வருஷம் திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 170 வருஷம் பழமையான இந்த ஜூ திருவனந்தபுரத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஜூ இது. இந்த நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஒயிட் டைகர் இருக்குது, சிங்கம், பெங்கால் டைகர், ஹைனா, அது போக பார்த்தீங்கன்னா காட்டு மாடுகள், மான்கள் இனங்கள், பாம்பு பண்ணை. இந்த பாம்பு பண்ணையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஹைலைட்டடாக கிரீன் அனகோண்டா வச்சுருக்காங்க. இங்கே இந்த ஜூவோட ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு இந்த ஜூ ஓப்பன் பண்ணுவாங்க. மாலை பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மண்டே பார்த்தீங்கன்னா, அதாவது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த ஜூ லீவு, ஹாலிடே. ஜூக்கு உள்ளே போனதையுமே பார்த்தீங்கன்னா முதல் கூண்டிலேயே இந்த சிங்கவால் குரங்கு தான் நம்மளை வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பறவைகள் தான் நிறைய இருந்துச்சு. எல்லா பறவைகளையும் நம்ம கவர் பண்ணல, ஏன்னா போர் அடிச்சிடும். அரிய வகை ஆந்தை பாருங்கள், இது ஒரு அரிய வகை ஆந்தை. கிட்டையே இருந்ததுனால கவர் பண்ணியிருந்தோம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளி நல்லா பிளாக்ல ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூண்டு, பிரம்மாண்டமான அந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குளம் வெட்டி வச்சு அந்த பறவைகள் வாழ்விடத்துக்காக நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் பேர்ட்ஸ் தான் அதில் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெலிகான்ஸ், ஃப்ளமிங்கோ பறவைகள் தான் நிறைய அதில் இருந்துச்சு. பக்கத்து கூண்டில் பார்த்தீங்கன்னா நீர்நாய்கள் நிறையா விட்டுருந்தாங்க. அதையே தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓப்பன் பிளேஸில் 2 கரடிகள் இருந்துச்சு. காலையில் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு அந்த கரடிகள். அந்த பக்கத்து கூண்டில் பாருங்கள் சிங்கம் தனியாக படுத்துட்ருக்கு. அது ஒரு ஆண் சிங்கம். சிங்கம் சிங்கிளாக தான் இருக்குங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் சிங்கம் தனியாக தான் அங்கே இருந்துச்சு. அதையே தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீர் யானைகள் இருந்துச்சு. நிறையா ஒரு 7-8 யானைகளுக்கு மேலே இருந்துச்சு. காலை நேரம் உணவு அதுக்கு போட்டிருந்தனால பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட்டாக அது சாப்பிட்டு இருந்துச்சு. அதையே தாண்டி பக்கத்து கூண்டில் பாருங்கள் இந்த சாம்பார் டியர்ஸ், சாம்பார் மான்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இதுதான் பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு மான், ஒரு அரிய வகை மான் இருந்தது. அது பக்கத்து கூண்டில் பாருங்கள் ஆஸ்ட்ரிச் அந்த ஒரு வச்சுருந்தாங்க. அதே தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் பிளாக் பக் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அது பிளாக் பக் கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மான் இருந்துச்சு. அது ஒயிட் பக்கா என்னன்னு தெரியல. காட்டு மாடு, பாகுபலி படம் பார்த்துருப்பீங்களா? பாகுபலி படத்தில் அந்த காளையை அடக்குவாங்கள்ல, அந்த மாடு தான் இந்த மாடு. ரொம்ப கம்பீரமாக இருக்குது. தமிழ்நாட்டையே பார்த்தீங்கன்னா பரபரப்புக்கு உள்ளாக்குன அந்த ஒரு ஈமு கோழி தான் இங்கே ஒரு கூண்டில் வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு கோழி தான் அந்த கூண்டில் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் அனிமல்ஸ் தான் இந்த சிறுத்தை புலி. பூனை இனத்தை சார்ந்த இந்த சிறுத்தை புலி பாருங்கள், ஒரு கூண்டில் 3 சிறுத்தை வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு அந்த சிறுத்தை புலிகள். இதையும் தாண்டி அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான அந்த ஒயிட் டைகர் இருந்துச்சு அந்த கூண்டில். அது காலையில் உணவு கொடுக்கலையா என்னன்னு தெரியல. பாருங்கள், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஆனால் இந்த புலி பாருங்கள், அந்த இடத்துக்கு இருந்த ஒரு புல் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டு இருந்துச்சு. பசியாக என்னன்னு தெரியல. அதுக்கு இன்னொரு பக்கத்து கூண்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் டைகர் வச்சுருந்தாங்க. அது வயசான புலின்னு நினைக்கிறேன். வால் அதுக்கு இல்லை, கட்டாயம் இருந்துச்சு. ஒரு ரொம்ப சோர்வாக தான் இருந்துச்சு அந்த புலி, வயசான புலின்னு நினைக்கிறேன். இதையே தாண்டி அடுத்த கூண்டில் பார்த்திங்கன்னா பெண் சிங்கம். இந்த பெண் சிங்கம் பார்த்திங்கன்னா தனியாக தான் இந்த கூண்டில் வச்சுருந்தாங்க. அது
அதுக்கு அடுத்து பக்கத்து கூட்டம் பார்த்திங்கன்னா அது பெங்கால் டைகர். நம்ம பெங்கால் டைகர் பாருங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. பாருங்க ஹைனா வந்து குளிப்பாட்டி விட்டுருக்காங்க. ஹைனா வந்து நாய் நினைச்ச நாய்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா குளிக்கிற இது பிடிக்காது. அதனால பாருங்க அது அங்கங்கேயும் ஓடிட்டே இருக்கு பாருங்க, நிற்கவே மாட்டேங்குது. லியோ படத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சீன்ல வரும் விஜய் இது பண்ணுவோம் அப்பெல்லாம், அந்த சுப்பிரமணி ஹைனா. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆண் சிங்கம் ஒரு கூண்டில் தனியாக படுத்துட்டு இருந்தலைங்க, அந்த கூண்டோட பேக் சைடு தான் இது. இப்போ கீழே இறங்கி பாருங்கள், அந்த ஆண் சிங்கம் எவ்வளோ கம்பீரமாக நடந்து போயிட்டுருக்குன்னு பாருங்கள். முள்ளெலி, அதாவது முள்ளம்பன்றின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த கூண்டில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 எலிக்கு மேலே இருந்துச்சு. ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் போட்டிருந்தாங்க. வெயிலுக்காக பார்த்தீங்கன்னா அது கிளார் அடிச்சதுனால பாருங்கள் சரியாக அது கவர் பண்ண முடியல. பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தா அது பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பட்டர்ஃப்ளை மட்டும்தான் அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஆஸ்ட்ரிச் இப்போ தான் வந்திருக்கோம். இது மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்காது. சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த ஆப்பிரிக்கா காடுகளில் இந்த ஆஸ்ட்ரிச் இருக்கும். அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கம்பீரமாக சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆஸ்ட்ரிச்சு தனியாக இன்னொரு கூண்டில் இன்னொரு வச்சுருக்காங்க, ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஆஸ்ட்ரிச். பாம்பு இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அனகோண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அனகோண்டாவை பார்த்ததில்ல. அனகோண்டாவை பார்க்குறக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூக்கு நாங்கள் மெயினாக வந்திருக்கோம். எல்லாம் வரும்போதே பாருங்கள் இப்படியே ஒரு இன்னும் ஒரு காட்டுக்குள்ளே வர ஒரு எஃபெக்ட் தான் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க, இதுதான் இந்தியன் ராக் பைத்தான். இந்தியா காடுல இருக்கிற ஒரு பைத்தான் வச்சிருக்காங்க. நல்ல பாம்புன்னு அழைக்கப்படுற அந்த கோப்ரா நாகப்பாம்பு பக்கத்து கூண்டில் 3 இருந்துச்சு. டாடாய்ஸ் பாம்பு பண்ணைக்குள்ள எதுக்கு டாடாய்ஸ் வச்சிருக்கான்னு தெரியல. சரி பாருங்க, ஒரு மினி காட்டுக்குள்ள வர மாதிரி தான் இருக்குங்க. கேட் ஸ்னேக் தான் அது. இந்த சுகர் கிளைட்னு சொன்னாங்க. மேலே பாருங்க ஒரு அணில் மாதிரி இருக்கு, பறக்கும் அணில். இது அங்க மேல வச்சிருக்காங்க பாருங்க. இது மரத்துக்கு மரம் விட்டு தாவும் இல்லைங்களா, பறக்கும் அணில். அதுதான் பாருங்க, நம்ம ஒரு சாரை பாம்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாரை பாம்பு. இது 2 சாரை பாம்பு இருக்குங்க. கடைசியாக நம்ம எதிர்பார்த்து வந்த விஷயம் இங்கே தான் இருக்குது. அனகோண்டா பாம்பு இங்கே தான் வச்சுருக்காங்க. 2 அனகோண்டா இருந்ததாக சொன்னாங்க. ஒரு பாம்பு வந்து இறந்துருச்சு, க்ரீன் அனகோண்டா இறந்துருச்சு. இன்னொரு அனகோண்டா தான் இங்கே வச்சுருக்காங்க. அனகோண்டா பாம்பு பார்க்குறக்கு சின்ன சைஸ் மாதிரி தெரிஞ்சாலுமே நம்ம மலைப்பாம்போட பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. அந்த பாம்பு தண்ணியில் பாதி தலையை பார்த்திங்கன்னா வெளியே நீட்டிட்டு அது படுத்துருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த பாம்பு. அனகோண்டா சின்ன சைஸாக இருந்தாலே அவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் பெரிய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினச்சே பார்க்க முடியல. அனகோண்டாக்கு அடுத்த கூண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்பெஷல் கிங் கோப்ரா, அதாவது ராஜநாகம், அந்த பாம்பு தான் வச்சுருந்தாங்க. அந்த கூண்டில் இந்த ஒரு பாம்பு தான் இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு, பார்க்குறக்கு கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கூண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிங் கோப்ரா தான் இருந்துச்சு. அது அடுத்த அந்த கூண்டில் இருந்த ராஜநாகத்தோட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஒரு காலத்தில் வாஸ்து பாம்புன்னு சொல்லி நிறையா அழிக்கப்பட்ட உயிரினமான மண்ணுளி பாம்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது அழிவை தடுக்கிறதுக்காக பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக வந்து இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்து கூண்டில் பாருங்கள், தண்ணீர் பாம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வாட்டர் ஸ்னேக். அந்த ஸ்னேக் தான் அதை வச்சுருந்தாங்க. ஒரு பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த பானைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது நல்லா சுருண்டு படுத்துருந்துச்சு. அந்த பாம்பு பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. இதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த கூண்டில் பார்த்திங்கன்னா
பாம்பு பார்க்குறக்கே வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப ஒரு சின்ன பாம்பாக இருந்துச்சு. சாண்ட் ஸ்னேக் அப்படின்னாங்க. அதாவது மண்ணுக்குள்ளே வந்து மறைஞ்சு வாழ்கிற ஒரு பாம்புன்னு இந்த பாம்பு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் இந்த பாம்பு நான் பார்த்தது கிடையாது. இதான் புதுசாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்னேக், பறக்கும் பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாம்பு வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஜூலையுமே இந்த பாம்பு பார்த்ததில்லை. இது பார்த்திங்கன்னா பாம்பு மேலே ஒரு பல கலர்கள், ப்ளூ, மஞ்சள், ரெட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கலந்துருந்து இந்த பாம்பு. பார்க்குறக்கு கொஞ்சம் பச்சை பாம்பு மாதிரி இருந்துச்சு. பறக்கும் பாம்புன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனலில் தான் இந்த மாதிரி ஒரு பாம்பு எல்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து இப்போது ஜூ முடிச்சாச்சு. திருவனந்தபுரம் வந்தால் கண்டிப்பாக இந்த ஜூக்கு வாங்க. மைனஸும் சார்பாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதே போன்ற ஒரு ஆதரவு வந்து எப்போவுமே நீங்கள் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ராவல் வீடியோஸ் இன்னும் நிறையா வரும். புது புது இடங்களாக தான் வந்து இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.